ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் கீரை வெரைட்டிஸ் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இது என் மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணதுங்க. உங்களுக்கெல்லாம் கீரை வகைகள் எவ்வளவு தெரியும்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள், இதை நான் காட்டிக்கிட்டு இருக்கேனே, இது வெள்ளை பால் தண்டு கீரை. இந்த காம்பு பகுதியெல்லாம் பாருங்கள், அப்படியே பால் நிறத்துலையே இருக்குது பாருங்கள். இலைகள்லாம் நார்மலாக நம்ம க்ரீனிஷாக எப்பவும் போல் நார்மல் கீரை மாதிரி தான் இருக்குங்க. இது பச்சை தண்டு கீரை, அப்புறம் இது எகிப்து கீரை, அப்புறம் மல்டி விட்டமின் கீரைன்னு ஒன்று இருக்குது. இது தாங்க ஒரிஜினல் நாட்டு வல்லாரையிலே ஹைப்ரிட் வெரைட்டி ஒன்று இருக்குது. ஆனால் இப்படி தெரியாதையே நிறைய பேர் அதை சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் இது தான் ஒரிஜினல் வல்லாரை. இது மயில்பீலி கீரைங்க. அப்புறம் மல்டி விட்டமின் கீரைன்னு ஒன்று இருக்குதுங்க. கருவேப்பிலை, இது தாங்க மல்டி விட்டமின் கீரை. இது கருவேப்பிலை மாதிரியே நார்மலாக இருக்கும், ஆனால் எல்லா விட்டமின் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால அதுக்கு மல்டி விட்டமின் கீரைன்னு பேர். இது மணத்தக்காளி கீரை, வயிற்று புண்ணை ஆற்றுங்க. கீரை வகைகளே நிறைய இருக்குதுங்க. இது வரைக்கும் என் மாடியில் 10 ரகத்துக்கும் மேலே கீரை வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இது நான் கலப்பு கீரையாக தாங்க பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிலோன் பசலைக்கீரை அந்த மாதிரி எல்லாம் கலப்பு கீரையாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் மாடியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு முலாம்பழம் விதைக்கு போட்டு அது செடி காய்கள் காய்ச்சிருக்கு. இந்த மல்லி என் மாடி தோட்டத்திலேயே எனக்கு பூத்ததுங்க. அது எனக்கு கொஞ்சம் பூக்களும் கிடச்சிது. இந்த கீரை வெரைட்டிலேயே எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தாங்க. ஆனால் மாடி தோட்டம் நான் ஆரம்பிக்க முன்னாடிலாம் எனக்கு கீரை வகைகள்னு சொன்னிங்கன்னா சிறுகீரை, அரைக்கீரை அந்த மாதிரி தாங்க எனக்கு தெரியும். இந்த 2 வகையான கீரைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் மாடி தோட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான கீரைகள் இருக்குதுங்க. அதை நான் இந்த மாடி தோட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது. கீரை மட்டும் இல்லைங்க, வெண்டைக்காய் ரகங்கள்லேயே நிறைய இருக்குது, கத்திரிக்காய் ரகங்கள்லேயே நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஆர்கானிக்காக கார்டனிங் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம